அதிக நாடுகள்ல பேசக்கூடிய மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைய கட்டத்துல ஆங்கிலம் இல்லை, இன்னைய கட்டத்துல சீனம் இல்லை, இன்னைய கட்டத்துல தமிழ் தான். 205 நாடுகள், இப்ப 205 நாடுகள் தமிழர்கள் வாழ்றாங்க. ஆனா இந்திய பாஸ்போர்ட்ல வாழ்றவங்க 138 தான். அப்ப இந்த 138 205 இடைவெளி என்னன்னு பாத்தீங்கன்னா 111 நாடுகளை குடியுரிமை பெற்று தமிழர்கள் வாழ்றாங்க. இது யாருக்குமே கிடையாது. ஒரு மலேசிய தமிழனா, மலேசிய பாஸ்போர்ட்ல உள்ள தமிழ்னா, அமெரிக்க பாஸ்போர்ட்ல உள்ள தமிழ்னா, கயானா பாஸ்போர்ட்ல உள்ள தமிழ்னா, மொரிஷியஸ் பாஸ்போர்ட்ல உள்ள தமிழ்னா மாதிரி 111 நாடுகளுடைய கடவுள் சீட்டு பாஸ்போர்ட்ல வாழக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு உலகத்தில் வச்சிருக்காங்க. ஆனா இப்படி இருந்து கூட இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த 500 தமிழ் மொழிக்காக உயிரிட்ட போராளிகள் நாம் பதிவு செய்யற மாதிரி நிறைய விஷயங்கள் பதிவு செய்ய. குறிப்பாக உலகில் 6 மொழிக்குள்ள வரக்கூடிய தமிழ் இன்னைக்கு 14வது இடத்துல. தமிழ் சொற்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 19வது இடத்துல இருக்கு. அது கூட 6 இடத்துல வரக்கூடிய தகுதி இருக்கு. இப்பதான் கடந்த 6 மாதமாக உங்கள் மயிலாடுதுறை சார்ந்த நார்வேயில் வசிக்கக்கூடிய இங்கர்சால் போன்ற ஒரு முயற்சியில இன்னைக்கு இணையத்துல குறிப்பாக இந்திய மொழியில அதிகமா கட்டுரைகள் உள்ள மொழி தமிழ்ன்றது முன்னாடி தான் உறுதி பண்ணிருக்காங்க. 2900 கட்டுரைகள். இதுல இந்திய நாடு மதிக்கக்கூடிய சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன இடம் தெரியுங்களா? கடைசி இடம். 10 கட்டுரைகள் தான். ஆனா தமிழ் 2982 கட்டுரைகள். இதுல இந்தி பேசுறீங்க. இந்தி 1290 இந்தியாவுக்கு வந்த ஒரு மொழி இன்னைக்கு 5வது இடத்துல. அப்ப வேலை செஞ்சாதான் எதையுமே நம்ம ஒரு ஆவணப்படுத்திக்கிட்டே இருந்தாதான்